திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் குவிந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம். விடுமுறை தினத்தை ஒட்டி அதிகாலை முதலே குவிந்து வரும் பக்தர்கள். இதுகுறித்து முழுமையான விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன், விவரங்கள் என்ன பதிவு செய்யுங்க. வணக்கம் நிஷா. உலக பிரசித்தி பெற்ற பஞ்சபூத ஸ்தலங்களின் அக்னி ஸ்தலமாகவும் நினைத்தாலே முக்தி தரும் ஸ்தலமாகவும் விளங்கக்கூடிய திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் அதிகாலை முதலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து 3 மணி நேரத்திற்கு மேலாக சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். மேலும் அண்ணாமலையார் கோயிலில் இன்று காலை ஆகம விதிப்படி 4:30 மணிக்கு கோயில் நடை திறக்கப்பட்டு உண்ணாமலை அம்மன் உடனாகிய அண்ணாமலையாருக்கு சிவாச்சாரியார்களின் வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அதிகாலை முதல் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கிழக்கு திசையில் அமைந்துள்ள ராஜகோபுரம் வழியாக நீண்ட வரிசையில் காத்திருந்து அண்ணாமலையார் உடனாகிய உண்ணாமலை அம்மனை தரிசனம் செய்துவிட்டு பின்னர் திருமஞ்சனம் கோபுரம் வழியாக வெளியே சென்று வருகின்றனர். மேலும் விடுமுறை தினம் என்பதால் திருக்கோயில் கூட்டம் அதிகரித்து காணப்படுவதால் மேலும் 3 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தற்போது சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். வழக்கமாக அண்ணாமலையார் திருக்கோயிலில் வெள்ளி, சனி மற்றும் ஞாயிறு மட்டுமல்லாமல் விடுமுறை தினங்களில் உள்ளூர் மற்றும் வெளியூர் பக்தர்கள் அதிக அளவில் வருகை புரிந்து வருவதன் நிலையில் தமிழ்நாடு மட்டுமின்றி ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, புதுச்சேரி உள்ளிட்ட மாநில பக்தர்கள் அதிக அளவு வருகை புரிந்ததால் கூட்டம் அதிகரித்துள்ளது. தொடர்ந்து தரிசனம் மேற்கொண்டும் பக்தர்கள் 14 கிலோமீட்டர் அதாவது அண்ணாமலையார் கோயில் பின்புறம் அமைந்துள்ள மலையை 14 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கிரிவல பாதை தற்போது தொடர்ந்து கிரிவலம் மேற்கொண்டு வருகின்றனர். 3 மணி நேரத்துக்கும் மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்த பக்தர்கள் திருக்கோயிலின் சார்பாக பல்வேறு இடங்களில் குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. நிஷா, விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.